ஏபிசி ஜூஸ் அதாவது உங்களோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கட்டும், உங்களோட ஸ்கின் அழகா பளபளப்பா அண்ட் கலரா சூப்பர் டூப்பரா இருக்கிறதுக்கு ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. இது குடிக்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க குடிச்சிட்டு இருக்கிறது ஏபிசி ஜூஸ் கிடையாது, சக்கரை ஜூஸ். கேரட் அண்ட் பீட்ரூட் இது ரெண்டுமே ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ச்சி வெஜிடபிள். அது ஏற்கனவே ஹை கார்போஹைட்ரேட் இருக்க வெஜிடபிள். அதை நீங்க மறுபடியும் ஒரு ஃப்ரூட்டோட கம்பைன் பண்ணி அரைக்கும் போது அதுல இருக்கிற நேச்சுரலா கிடைக்க வேண்டிய ஃபைபரை தூக்கி கீழே போட்டுடுறீங்க. அந்த ஃபைபர் போனதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கிறது ஒன்லி சுகர், பயங்கரமா சுகர் என்ஹான்ஸ் ஆகிருக்கும். அதுல அகைன் மேல நீங்க சுகர் போட்டாலும் சரி போடலனாலும் சரி அது சக்கரை ஜூஸ். அது எப்படி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோயிங்கா வச்சுப்போம். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சிம்டமை இருக்கிறத விட வேர்சன் பண்ணி விட்டுரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்க உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அண்ட் ப்ராசஸ்ட் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை வந்து கட் டவுன் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதை தவிர ஒரு மேஜிக்கலான ஒரு ஜூஸோ இல்லை ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபுட்டோ உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது 100% ஒரு உருட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான நியூட்ரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.